ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷிவம் ட்ரேடர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேஃபாங் பிஎஃப் ட்ரிபிளேட்டர்ஸோட வாக்கி. ஸோ இது மார்க்கெட்டில் வந்து லைசன்ஸ் ஃப்ரீ வாக்கின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ இங்கே நம்மக்கிட்ட வந்து 2 வாக்கிஸ் வச்சுருக்கோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இல்லீகல் ஒன், ரைட் சைடில் இருக்கிறது லீகல் ஒன். ஸோ லீகல் அண்ட் இல்லீகலுக்குள்ளான டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது மார்க்கெட்டில் வந்து லைசன்ஸ் ஃப்ரீ வாக்கின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எது பியூர்லி லைசன்ஸ் ஃப்ரீ, எது லைசன்ஸ் உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக நம்ம அந்த லெஃப்ட் சைடில் இருக்க வாக்கி எடுத்துக்கலாம். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400 to 470 மெகாஹெர்ட்ஸ். ஸோ 400 to 470 மெகாஹெர்ட்ஸ் வந்து கமர்ஷியல் ரேஞ்சு கீழே தான் வரும். இது லைசன்ஸ் ஃப்ரீ ரேஞ்சு கீழே வராது. இதுதான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போக இது எதுக்கு இல்லீகல்னு சொல்கிறோம்னா, இதுக்கு ஜிஎஸ்டி பில் கிடையாது, எக்யூப்மெண்ட் டைப் அப்ரூவல் சர்டிஃபிகேட் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஒரு லைசன்ஸ் வேணும். பட் நம்ம மார்க்கெட்டில் வந்து இதை லைசன்ஸ் ஃப்ரீ வாக்கின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நம்ம ரைட் சைடில் இருக்க வாக்கி பார்த்தீங்கன்னா பியூர்லி பிஎம்ஆர் ஃப்ரீக்வன்சி கொண்டது. இதுதான் வந்து லைசன்ஸ் ஃப்ரீ வாக்கி ஆக்சுவலி. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 446 446 டெசிமல் 2 மெகாஹெர்ட்ஸ் வித் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.5 வாட்ஸ். ஸோ இதுதான் பிஎம்ஆர் ஃப்ரீக்வன்சிக்குள்ளான ஆத்தரைஸ்டு எமிஷன் பவர் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ இது போக இதுக்கு வந்து 1 year வாரண்டியும் வந்துடும் வித் ஜிஎஸ்டி பில் வித் எக்யூப்மெண்ட் டைப் அப்ரூவல் சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த வாக்கி கூட நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 16 சேனல் ஃப்ரீக்வன்சிக்குள்ள வாக்கி டாக்கி தான். ஸோ இதில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது, என்ன சேனல்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, இது பியூர்லி வந்து கமர்ஷியல் ரேஞ்சு தான் சொல்கிறதுக்கு ப்ரூஃபும், இது பியூர்லி வந்து பிஎம்ஆர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்க ப்ரூஃபும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதில் இருக்க ப்ரோக்ராம் ஃப்ரீக்வன்சிஸ் செக் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு வாக்கி எடுத்துக்கிறேன். அதில் வந்து வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சி காப்பி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அந்த வாக்கியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன ஃப்ரீக்வன்சி ப்ரோக்ராம் பண்ணியிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நான் விசிபிளாக இன்னொரு வாக்கி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வாக்கியில் வந்து என்ன ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சி இதில் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ நான் வந்து இப்போ 144,750 இந்த ஃப்ரீக்வன்சி நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இந்த ஃப்ரீக்வன்சி தான் டிரான்ஸ்மிட் ஆகான்னு சொல்கிறதுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்போ யூஹெச்எஃப்ல இருக்குது. விஹெச்எஃப் டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் வேரியபிள்ஸ் விசிபிள் இருந்தாலும் 144.749 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம யூஹெச்எஃப்லையும் இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம விஹெச்எஃப்பும் திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு 436.7995 யூஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த லைசன்ஸ் இல்லீகல் சொல்கிற பிஎஃப் ட்ரிபிளேட்டர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சேனல் நம்பர் 1ல் இருக்குது. இப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 462.12275 அப்படின்னு சொல்கிற ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. ஸோ இது வந்து கமர்ஷியல் ரேஞ்சில் தான் இந்த ஃப்ரீக்வன்சி வருது. ஸோ நம்ம இன்னொரு செக்குக்கு 5 சேனல் நம்பர் 5 எடுத்துக்குவோம். திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் 462 ரேஞ்ச், இதுவும் கமர்ஷியல் ரேஞ்சுக்கு தான் வருது. ஸோ இதுதான் வந்து இது லைசன்ஸ் ஃப்ரீ வாக்கி இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பிஎம்ஆர் ரேஞ்சில் இருக்க வாக்கி எடுத்துக்குவோம். இதையும் பவர் ஆன் பண்ணிக்கிறோம். 1 நம்ம சேனல் வச்சுருக்கோம். ஸோ இது 446.005 இது வந்து பிஎம்ஆர் ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல் நம்பர் 4 எடுத்துக்குவோம். இதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் 446.04250. ஸோ இதுவும் பிஎம்ஆர் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது.
ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இது வந்து கமர்ஷியல் ரேஞ்சு கீழே தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த வாக்கி வந்து பியூர்லி பிஎம்ஆர் ஃப்ரீக்வன்சி கீழே தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வீடியோட எண்டில் இடிஎஸ் சர்டிஃபிகேட், இந்த ஒரிஜினல் லீகல் பேஃபாங் பிஎஃப் ட்ரிபிள்எஸோட இடிஎஸ் சர்டிஃபிகேட்டை வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா பிஎம்ஆர் மாடல்ஸ் இருக்குது. பேஃபாங்லேயே வந்து நம்மக்கிட்ட நிறைய பிஎம்ஆர் வாக்கீஸ் இருக்குது. ஸோ அதோட மாடல்ஸையும் நான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.